ஒரு புற்றுக்குள்ள ஒரு பாம்பு குடும்பத்தோடு தங்கி இருந்தது. இந்த குட்டி பாம்புக்கு அப்பா பாம்பு எவ்வளவு வலிமையானவர், அப்பாவை விட யாராவது பெரிய பலசாலி இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த அப்பா பாம்பு கிளம்பி போகும்போது பின்னாடியே இந்த குட்டி பாம்பு வந்திருக்குது. இந்த அப்பா பாம்பு போகும்போது கீரி வந்திருக்கு. கீரியும் பாம்பும் பயங்கரமாக சண்டை போட்டு கீரி பாம்பை விரட்டி விட்டுருச்சு. இந்த குட்டி பாம்பு பார்த்துருக்கு, நம்ம அப்பாவோட ஒருத்தன் பலசாலி இருக்கான்டா, அவன் தான் இந்த கீரி, அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. இந்த கீரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பூனை வந்து மியாவுன்னு கத்திருக்கு. கீரி பயந்துட்டு ஓடிடுச்சு. சே, கீரியை விட ஒருத்தன் பலசாலி இருக்கான், அவன் தான் பூனை, அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. ஒரு நாய் வந்து வள்ளுன்னு சத்தம் கொடுத்துருக்கு. பூனை பயந்து ஓடிடுச்சு. சே, பூனையை விட ஒரு பலசாலி இருக்கான் போல, அவன் தான் நாய், அவனை போய் நம்ம பாராட்டணுன்ட்டு பின்னாடியே போயிருக்கு. ஒரு குட்டி பையன் நாய் மேலே கல் எடுத்து எறிஞ்சிருக்கான், நாய் ஓடியே போயிடுச்சு. சார், உண்மையில பலசாலின்னா அந்த பையன் தான், அவனை போய் பாராட்டுவோன்னு அவன் பின்னாடி போயிருக்கு. ஒரு இளைஞன் அவனை கூட்டு சத்துன்னு அடிச்சு, ஏண்டா வாயில்லாத ஜீவன்களெல்லாம் இப்படி வதைக்கக்கூடாது, ஒழுங்காரு அப்படின்னு விரட்டி விட்டுருக்கான். சார், இந்த இளைஞன் தாப்பா உண்மையிலே பலசாலி, இவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லணும்னு அவனுக்கு முன்னாடி நின்று தம்பி வணக்கம் அப்படின்ட்டு இருக்கு. அவன் ஐயோ பம்பு அப்படின்ட்டு ஓடி இருக்கான், பாம்புன்னு கூட சொல்ல முடியாம. அப்போதான் அது நினச்சிருக்கு, உலகத்திலே நம்ம அப்பாவோட இவங்கெல்லாம் பலசாலின்னு நினச்சி வந்தா இவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறானே, அப்போ உலகத்திலே நம்ம தான் பலசாலியா அப்படின்னு நினச்சிருக்கு. அப்போ ஒன்றை விட இது பெருசா அது பெருசான்னு நம்ம தேடிக்கொண்டே போனோம் என்றால் கடைசி அந்த பெரிய சிறப்பு நமக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை என்றைக்கு நம் மனசு உணர்கிறதோ அன்றைக்கு ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம். நம்ம எப்பயுமே குழந்தைங்களுக்கு நம்ம மார்க் எடுக்கணும், ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிற வேலைக்கு போகணும், இப்படியே இன்னைக்கு தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இது ஏதாவது நியாயம் இருக்குதா? பிள்ளைங்களை பூரா மார்க்குன்னு விரட்டிகிட்டே இருக்கும். நம்ம காலத்தில் இப்படிலாம் இருந்ததாங்க. 40 மார்க் எடுத்தாலே அன்னைக்கு எவ்வளோ கொண்டாடினாங்க நம்ம வீட்டில். 35 மார்க் எடுத்துட்டா அவ்வளோ தாங்குவாங்க வீட்டில். எவ்வளோ பாஸ் ஆயிடுச்சு, இந்த கழுதை ஃபெயில் ஆயிரும்னு நினச்சேன், பாஸ் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. பாஸ் ஆனாலே பாயாசம் வச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு 98 மார்க் எடுத்தாலும் திட்டுறாங்க. மீதி 2 மார்க் எங்க? அந்த 2 மார்க் எங்க? அவன் வர்ற வழியில் தெருவிலையா போட்டு வந்தான். 98 மார்க் எடுத்தான்னு சந்தோஷப்பட மாட்டேங்கிறோம். இந்த மதிப்பெண்களை நோக்கி இந்த குழந்தைகளை விரட்டிகிட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது டாக்டராக இருப்பது இல்லை, இன்ஜினியராக இருப்பது இல்லை, பெரிய தொழிலதிபராக இருப்பது இல்லை. வாழ்க்கையின் லட்சியம் மகிழ்ச்சியாக